Hi friends, welcome to Super Beauty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ குயிக் ஃபங்க்ஷன் மேக்ஓவர் தான் வந்து பார்க்க போறோம். ஃபங்க்ஷனுக்கு போகும்போது நம்ம எப்படி வந்து குயிக்கா மேக்கப் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கறத தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்பவுமே ரொம்ப மேக்கப் போட்டால் தான் அழகுதான்னு கிடையாதுங்க. சிம்பிளாக மேக்கப் போட்டாலும் ரொம்ப அழகாக லுக்காக வந்து நம்ம காமிக்கலாம். ஸோ அதை வந்து சிம்பிளாக 10 மினிட்ஸில் வந்து இந்த மேக்கப் ரெடி ஆயிடலாம். ஸோ அதை தான் வந்து காட்ட போகிறேன் நான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாரியெல்லாம் கட்டி தலையெல்லாம் சீவி ரெடியாக இருந்துட்டு லாஸ்ட்டாக வந்து மேக்கப் வந்து நம்ம பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எந்த மேக்கப்புமே போடலைங்க. ஃபேஸுக்கு வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு 10 மினிட்ஸ் ஆச்சு. வேறு எதுவுமே அப்ளை பண்ணல. ஃபேஸ் அப்படியே விட்டுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேக்கப் எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபவுண்டேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆலோவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் ப்ரைமர் ஏதாவது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பேஸு. அப்போ தான் வந்து ஈவனாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து ஃபேஸில் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நான் இன்றைக்கி எடுத்திருக்கிற ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா லோரியல் ட்ரூ மேட்ச் ஃபவுண்டேஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அளவாக வந்து எடுத்துக்கணும். ரொம்ப வந்து ஃபவுண்டேஷன் எடுக்கக்கூடாது. அளவாக போட்டால் தான் அழகாக இருக்கும். இப்படி சின்ன சின்ன டாட்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து கையிலையும் பிளெண்ட் பண்ணலாம். பிளெண்டர் வச்சும் பண்ணலாம், இல்லை ப்ரஷ் வச்சும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கையிலேயே வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபவுண்டேஷன் ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, கழுத்துக்கும் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் ஃபேஸும் கழுத்தும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து தெரியாது. இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில். ஸோ என்னோடய ஐப்ரோ பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நல்லா டார்க்காக அடர்த்தியாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் லைட்டாக மட்டும் டச் பண்ணிக்கிறேன். உங்கள் ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நான் லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் வந்து காஜல் எடுத்திருக்கேங்க. ஸோ ஐலைனருக்கு பதிலாகவும் நான் காஜல் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனருக்கு பதிலாக சைடில் சின்னதாக ஒரு விங்கும் போட்டுக்கிறேன். 2 கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் மேலே கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் கீழே வரேன். கீழே வந்து வாட்டர் லைனை வந்து ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக வந்து ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா வந்து செகண்டு வந்து நல்லா டார்க்காக வந்து போடணும். ஸோ டார்க்காக போட்டால் தான் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நல்லா திக்காக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன் வாட்டர் லைனில். இப்போ பார்த்தீங்கன்னா காஜல் வந்து நல்லா டார்க்காக வந்து போட்டு முடிச்சிட்டேன் நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை வந்து நான் செட் பண்ணுறக்காக வந்து காம்பேக்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஃபிட்மி காம்பேக்ட் பவுடர். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனை நல்லா செட் பண்ணிக்கிறக்காக ப்ரஷ்ஷில் லைட்டாக எடுத்துகிட்டு இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக கழுத்து எல்லாமே வந்து ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணணும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா மஸ்காரா. ஸோ மஸ்காரா வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா ஐலேஸ் வந்து ஒட்ட வைப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. ஸோ அதனால் வந்து நான் மஸ்காரா மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மஸ்காரா வந்து மேப்ளின் பிராண்டோடதுங்க. ஸோ மேலே மட்டும் போட்டால் பார்த்தாது, கீழேயும் வந்து நம்ம அழகாக வந்து போட்டால் தான் வந்து கண் வந்து ரொம்ப அழகாக வந்து தெரியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் வந்து நான் முதல்ல அப்ளை பண்ணிட்டேன், சொல்ல மறந்துட்டேங்க. ஸோ ஃபேஸ் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து லிப் பாம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி லிப் லைனர் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் லிப்ஸ்டிக் வந்து நம்ம அழகாக போடலாம். ஸோ லிப் லைனர் பென் வச்சு நான் வந்து இப்போ லிப்பை வந்து லைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து லிப்ஸ்டிக் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து ப்ளூ ஹெவனோட லிக்விட் லிப்ஸ்டிக் தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ரிவ்யூவில் காமிச்சிருந்தேன். என்னோட ரொம்ப ஃபேவரட் லிப்ஸ்டிக். எனக்கு வந்து எப்போவுமே லிக்விட் லிப்ஸ்டிக் தான் பிடிக்கும். அப்படிங்கிறனால நான் மோஸ்ட்லி அதை தான் பை பண்ணுவேன்.
இப்போ லிப்ஸ்டிக் போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம லேடிஸ் எல்லாருமே வைக்கிறது தாங்க ஜுவல் குங்குமம். ஸோ நான் வந்து இது தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் நார்மல் குங்குமம் யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இது வச்சாலே பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கே ஒரு தனி லுக் வந்து வந்த மாதிரி இருக்கும். அடுத்ததாக இந்த ஃபேஸ்க்கே வந்து ஃபைனல் டச் வந்து நம்ம வைக்கிற பொட்டு தாங்க. ஸோ பொட்டு வந்து எப்போவுமே சாரியோட கலர்லேயே வைக்காமல் கான்ட்ராஸ்ட் கலர் ஒரு பார்டர் கலர்லேயோ இல்லை ப்ளவுஸ் கலர்லேயோ அந்த சாரீக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கலரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லுக் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேட்சிங் ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே போடல. ஸோ இப்போ போட்டாச்சு. ஸோ போட்ட பின்னாடி லுக் வந்து ஃபைனல் லுக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ என்ன ட்ரெஸ் பண்ணாலும் அதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம இயர்ரிங்ஸ் நெக் செட் இந்த மாதிரி ஜுவல்ஸ் போடும்போது தான் அதோட ஃபைனல் லுக்கே நமக்கு கிடைக்கிது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தான் மேக்கப் போட்டாலும் நம்ம அழகாக தெரிய மாட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த நெக் செட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் லுக் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சாரியெல்லாம் கட்டி தலையெல்லாம் சீவி ரெடியாக இருந்தீங்கன்னா இந்த ஃபேஸ் மேக்கப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தாங்க டைம் தேவைப்படும். ஸோ இந்த மேக் ஓவர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் பியூட்டி டிப்ஸ். அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.